தாயே செய்ய பார்த்தோம். தூக்கிலாம் பெருமைக்கு வேண்டிய அவசியம் இல்லை. மாநகராட்சி நிர்வாகம் ஏறி போயாரு நான் கேட்கறேன் ஆசிரியர் தானே, அது நல்ல பதிவு வந்துருக்கேன். நான் கேட்கிறேன் ஆசிரியர்கள் நம்பிக்கை இருக்கோம் உங்களுக்கு நல்ல நான் பச்சையா கேட்கிறேன். நல்லது நடக்கும் அவங்களுக்கு உறுப்பினர்களாக கிராமத்து மாதிரி சொன்னா மண்ணா போகுது. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு இருக்கிறீங்கன்னால் அந்த கிடங்கீழே கண்டு போய் அந்த மாதிரி எண்ணம் வரலாமா? நாங்க இருக்கிறோம் நான் போடுற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் வரலாறு போடுற மாதிரி நான் அக்கி எங்க நீ என்ன பண்ற எதை வேணாலும் செய்ய எல்லாரையும் போட்டு பார்த்தோம். எல்லா நாட்களையும் எழுதுறோம். முதலமைச்சர் விமர்சனம் பண்றோம், இருக்கிற கல்வி அமைச்சர் விமர்சனம் பண்றோம். ஒரு நாள் ஆளுநர் கேட்டாங்க அண்ணாமலை அவன் சிஎஸ்டி அண்ணாமலை ஏன்னா பதிவு கடுமையா போட்டு கடுமையான பதிவு இல்லை, யதார்த்தமான பதிவுகள் இருக்கு. அந்த மாதிரியான பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தவனை போய் நிர்வாகம் வந்து போட ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்குலாம் நாங்க நிர்வாகம் இல்லை, உங்களை என்ன தாழ்மைங்களா நீங்க என்ன அவங்கள ஒன்றும் இல்லை. இந்த ஆணையர்கள் வந்தாரு, நான் இங்க உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பதிவு போட்டேன். அன்றாடம் 11 பதிவு போடுவேன். அந்த ஒரு பாப்பாச்சு அப்ப போட்டது என்னன்னா உங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு நீங்க ஆணையர் அங்க போறீங்க, அந்த குடும்பம் கூட ஒரு நல்ல ஃபேமிலியில ஒரு ஜென்டில்மேன் ஃபேமிலி ஜெமின் ஃபேமிலியில பிறந்தவங்க தான். நான் போட்டு அங்கெல்லாம் ஒரு பொண்ணு ஒரு நாள் இல்லாத இப்ப அவர் வந்து தானே ராசி தானே இது என்னதான் தந்தை பெரியாரை பற்றி நம்ம பேசினாலும் திருமண மாதிரியாவது பேச வேண்டியதா இருக்கு. இவ்வளவு நாள் இல்லாத மாத்தீங்க அப்படின்னு தான் போட்டோம். அங்க பள்ளிகள் தெரிஞ்சாலும் வந்தாரு திடீர்னு உத்தரவு போடுவாங்க. அப்புறம் அந்த கள்ளச்சாலை ஆக்கிட்டு போட்டாரு. இப்ப அது அந்த பிரச்சனை வழங்கிட்டே போகுது. அது எங்க பள்ளிகளோட முடிவு ஆணையரா போயாவது நல்லபடியாக நடந்தோம். அவரால் வரல, அது துணை ஆணையராய் இணை ஆணையராய் யாரா இந்த நேரத்தில் ஒரு ஓடு சொல்லிக் கொள்கிறோம். என்ன பண்ணுவதே தெரியாது. ஒரு வாரத்தில் இந்த நிர்வாக மாற்றங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும். உடனடியாக அப்படி வராவிட்டால் அடுத்த கட்ட போராட்டமா இருக்காது. உங்களை இப்ப வேணாலும் பேஸ் பண்ண இதுக்கு வேணாலும் தயாராகிறேன். அதனால ஆணையர் அவர்கள் செய்ய வேண்டியது ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலாம் ஒண்ணு இல்லை சார். அவங்க இந்திய ஆட்சி பணி வரும்போதே பாத்தீங்கன்னா ஆட்சி பொண்ணு வருவாங்க. ஆனா நம்முடைய இந்த இந்திய ஆட்சி பணி அலுவலர்கள் ஆடுற ஆட்டம் இருக்க ஆட்சியவே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவர் மற்றது அரசியல் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இதுதான் யதார்த்தமான உண்மை, 100% உண்மை. அதுதான் அதிகாரிகளை அவன் சௌரியத்துக்கு இப்படி எல்லோரும் பண்ணுகிறார்கள். அவர் ஒதுங்கலாம், நாங்க ஒதுங்க மாட்டோம். நாங்க சந்திக்க எல்லாரையும் பார்த்துருக்கோம்ப்பா, நாங்க பார்க்காத பார்த்துருக்கிறோம். ஆகையால ஆணையர் அவர்கள் உடனடியாக இந்த நிர்வாக மாற்றத்தை ரத்து பண்ண வேண்டும். அது மிக மிக முக்கியம். ஒரு உதாரணம் வச்சுக்க, நீங்க பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, குஜராத்தில் 2 நாள் 8 ஆண்டு காலமா ஒரு ஆசிரியை பள்ளிக்கே போகல. இவன் சொல்றான நிர்வாக மாற்றத்தில் போட்டதுக்கு அதுதான் நான் சொல்றேன். 8 ஆண்டு காலமாக ஒரு ஆசிரியை பள்ளிக்கு போகல. அதை சும்மா தொலைச்சா எழுதிட்டாங்க. இப்பதான் அதை கண்டுபிடிச்ச ஆண்டு காலமா போகல. அவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்க குடியிருக்கிற ரெசிடென்ஸ்ல போய் பார்த்தாங்க. அப்படி ஒருத்தர் இல்ல. எங்க இருக்காங்கன்னா அமெரிக்காவில் சிகாகோவில் செட்டில் ஆகி 8 வருஷம் ஆகுது. ஆனா மாதம் 67,000 சம்பளம் பண்ணிடலாம். இப்ப உண்மையை கண்டுபிடிச்சுன்னா இப்ப 120 பேர் வர அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறது சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறார். நாங்க அப்படி பண்றோமா? நிர்வாக மாறுதல் நீ போட்டி பிள்ளைகளை உருவாக்குறவங்க நாங்க அந்த மாதிரி கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஜாலியா பாத்துக்கப்பான்னு சொல்றோமா? ஒண்ணுமே இல்லாத நிர்வராயான ஒரு ஆசிரியர் சமுதாயத்தை இந்த பணி நீடிப்பது என்ன தப்பு? அவர் ஓப்பா அவர் தான் சொல்லி கொண்டு போகணும். நீ சர்ப்ளஸ் இல்லையாங்கிறதுல காலி இடத்துல இந்த காலாண்டு ஆனுவல் வரைக்கும் அவர் தானே எடுத்து போய் ஆகணும், அவர் தானே கொடுத்தாகணும். அப்ப கட்டாயமா ஒரு பணி நீடிப்பு வழங்க வேண்டும் என்பதில் மரியாதை குறைவா இனிமேல் எங்காவது நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் உறுதியாக சொல்கிறோம், அந்த ஒரு மரியாதை குறைவா எங்க ஆசிரியர்கள் நீங்க பேசுனீங்கன்னா இந்த இடத்துல கூட்டம் போட்டு நான் எனக்கு தெரிந்த மொழிகளில் எல்லாவற்றையும் பேரை சொல்லிக்கலாம். எங்க தம்பியை மோசப்பட்டாங்களே, மோதாதே மோதினா தூள் அந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை, சேதாரப்படுத்திட்டு தான் வெளியே போவோம். அதனால இந்த மரியாதையை கற்றுக் கொடுக்குறதுன்னா நான் பேரை சொல்றதால விரும்பல.
கிருபாகரன் அவர்கள் ஒரு நீதிபதி இருந்தார். ஆசிரியர்களுக்கு எதிர்ப்பாகவே தீர்ப்பு சொல்வார். புரட்சிகரமான தீர்ப்பு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனா என்ன காரணமே தெரியல. ஆசிரியருக்கு எதிர்ப்பாகவே தீர்ப்பு சொல்றது மட்டுமல்ல, அவமரியாதை ஒரே ஒரு கேள்வி. முதல் வகுப்பு தொடங்கி சட்டக்கல்லூரி வரை உங்களுக்கு பாடம் நடத்தியவர்கள் ஆசிரியர். ஒரே ஒருவர் கூட நல்லவர் எழுதினேன். அவரிடமே கொண்டு கொடுத்தார்கள். அவருக்கு ஒன்றும் கண்டனம் இல்லையே. அவர் நம்புகிறாங்க. மறு 3ஆம் நாடு அவருக்கு பாட்டு ஆசிரியர் போய் சாதனை போட்டு இதெல்லாம் எத்தனை இடத்துல நீதிபதி எங்க கிராமத்தில் நான் வளர்ந்தேன். பாடியில் தான் சொல்லுவேன். எங்களுக்கு பார்த்து பார்த்து சொன்னா பாடியில் எந்த அடுத்த அவர்களை வேதாப்படுத்துகிற கூட்டமாகத்தான் இருக்கும் என்பதையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி. மகிழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய பல்வேறு சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, ஏனைய பொறுப்பாளர்களே, வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்களே, பல்வேறு அதே போல சட்ட அனைவரும் ஒன்றிணைக்கக்கூடிய இணைத்து ஆர்ப்பாட்டத்தில் இணைத்திருக்கக்கூடிய ஜாயிண்ட் கமிஷன் நம்ம நன்றி சொல்லணும். யார் சொன்னா எப்பவுமே ஒரு சுமூகமா போடக்கூடிய ஒரு சூழல மிக ஒரு பூராகாரமா கொண்டு வந்து நிறுத்திருக்கக்கூடிய அம்மையாருக்கு இது சமூக மையாக இருக்கு நான் விரும்புறேன். இதே சூழலை தொடர்ந்து நீடித்தால் இந்த 8 ஆசிரியர்களுக்கு அவர் விருப்பம் கைவிடாமல் நீங்கள் எந்த வகையில் ஆண்டுகால அதிகாரிகள் எல்லாம் இந்த அம்மையாளர்களுக்கு தான் புதுசா ஒரு வேலை செஞ்சிருக்காங்களா? இந்த கேள்வி உங்க மத்தியில் விட கடவுள்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து இந்த மரியாதை குறைவாக செயல்படக்கூடிய இந்த இணைய ஆணையரை வன்மையாக கண்டிக்கிறது. இணைய ஆணையர்களை உங்களுக்கு சொல்ல கடவுள்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து மாணவர்கள் பாடம் எடுக்கிறோம். இந்த செயல் தொடர்ந்து நீடித்தால் உங்களுக்கும் பாடம் எடுப்போம் என்பதை சுட்டிக்காட்ட கடவுள்பட்டிருக்கிறேன். தமிழக அரசு ஒரு 12 லட்சம் ஆணையர்கள் வழங்க முடியல. தொடர்ந்து இந்த அரசு எங்களுடைய கோரிக்கைகளுடைய எண்ணிக்கையை தான் உயர்த்தி கொண்டிருக்கிறது. அதே போல இந்த நிர்வாக மாறுதல் என்பது பேருக்கு தான் நிர்வாக மாறுதல். உண்மையாகவே இந்த நிர்வாக மாறுதல் என்பது இந்த அரசினுடைய அராஜக போக்கை, கல்வித்துறை அதிகாரிகளுடைய ஆணவ போக்கை கண்டித்து யாரெல்லாம் தான் இந்த நிர்வாக மாறுதல் ஒன்று இருக்கிறது. அதே நேரத்தில் எப்படி எல்லாம் இந்த நிர்வாக மாறுதல் என்று சொல்ல எல்லா மாறுதலும் நடந்து முடிஞ்ச பின்னாடி கூட 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வேற ஒரு ஒன்றியத்திற்கு மாறுதல் நிர்வாக மாறுதல் என்ற பெயரில் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆசிரியர்களை தரக்குறைவாக பேசுவதை நாங்கள் கிஞ்சித்தும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த ஏஐஓக்கள் கூட ஆசிரியர்களை தரக்குறைவாக பேசுகின்ற அந்த நிலைமை இருக்கிறது. நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் விரைவில் திருத்தப்படுவீர்கள் என்ற அந்த மிக முக்கியமான கோரிக்கைகளை எல்லாம் ஒரு 4 கோரிக்கைகள் முன்வைத்துதான் இந்த சென்னை மாவட்ட சாக் உருவாக்கி இருக்கிறது. சென்னை மாவட்ட சாக்கில் சிறந்த அவர் பாதிக்கப்பட்டதை அந்த அநீதியை இருந்து நீதி கேட்டு அந்த நீதியை நாம் பெற்றோம். அதே மாதிரி உமாமகேஸ்வரன் என்ற ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஒரு உங்க கணத்தை எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு மாணவர்களுடைய நலன்மையோ ஆசிரியர் நலன்மையோ நீங்க அக்கறை செலுத்தினா மட்டும்தான் மாணவர்கள், ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த மாநகராட்சியோட கல்வி தரத்தை உயர்த்த முடியும். இது மாதிரி இன்னும் நீங்க உங்களோட போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அணிதிரண்டு ஆட வேண்டிய ஒரு தேவை உருவாகும் என்பதை இந்த கூட்டத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
மிக எழுச்சியாக இன்றைக்கு இந்த மாநகராட்சி அலுவலகத்திலே ஆசிரியர்கள் ஒன்று கூடி முடங்கி கிடக்கும் இன்றைக்கு நாம் வெற்றி முழக்கத்தோடு ஆரம்பிக்க காரணமாக இருந்த ஜாக் பொறுப்பாளர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முக்கியமான கல்வித்துறை அதிகாரியாக, இணை இயக்குநராக, இணை ஆணையராக பதவி ஏற்று 25 நாட்களுக்குள்ளேயே அந்த அம்மாவை எதிர்த்து, விஜயராணி என்ற IAS அம்மையாரை எதிர்த்து ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மகத்தான கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னை மாநகராட்சியிலே பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பு அந்த அம்மாவுடைய காட்டு தர்பாரையும் அராஜக செயல்களையும் ஆசிரியர்களை அவமரியாதை செய்கின்ற அந்த போக்கையும் கண்டித்து இன்று ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் எடுப்பிலே நடத்தல. அந்த அம்மாவுக்கு கால அவகாசம் கொடுத்தோம். 3 நாள் கருப்பு டாக்டியல் ஆசிரியர்கள் அணிந்து 4 கோரிக்கை தான், நறுக்க 4 கோரிக்கை, அதை நிறைவேற்றுங்கள். இல்லை என்றால் நாங்கள் 11ஆம் தேதி மாலையில ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தோம்னு சொன்னோம். அதற்கு அந்த அம்மா செவி சாய்க்கல. ஆசிரியர்களை மதிக்கிற போக்கு இல்லை. தமிழகத்திலேயே இந்த ஒரு சலுகை ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்ட சலுகை. கல்வியாண்டு இடையிலே ஒரு ஆசிரியர் பணி ஓய்வு பெற்றால் அவர் இந்த கல்வியாண்டு முழுவதும் பணியாற்றலாம். இடையிலே ஓய்வு பெற்றாலும் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆணை தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படுகிறது. தமிழக அரசு போட்ட ஆணை, தமிழக அரசு போட்ட இந்த ஆணையை மதிக்க தெரியாத, அதை அமல்படுத்த தெரியாத இந்த பேசி இந்த அம்மையார், விஜயராணி அம்மையார், IAS அம்மையார் இதை எதற்கு டிசியாக வர வேண்டும்? அவர்களை எதுக்கு டிசியா போடணும்? அதான் என்னுடைய கோரிக்கை. உங்களுக்கு தெரியலன்னா நாங்க சொல்வதை கேட்டாவது நீங்க செய்யணும். நாங்க செய்ய மாட்டேன். ஜூன்ல 3-4 ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றார்கள். அவர்களுக்கு இதுவரைக்கும் பணி நீட்டிப்பு ஆணை கொடுக்கல. நீங்க கொடுங்கன்னு சொன்னோம். இதுவரைக்கும் நேற்று பேச்சுவார்த்தைகளோடு நாங்க அழுத்தம் திருத்தமா சொன்னோம். ஜூன்ல ஓய்வு பெற்ற 4 ஆசிரியர்களை உடனடியாக பணி நீட்டிப்பு கொடுங்க. இதுல என்ன கொடுமைனா ஒரு தலைமை ஆசிரியர், வேலைவாய்ப்பு தலைமை ஆசிரியர் 1000 பேர் இருந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 2000க்கு மேல உயர்த்தியவருக்கு +2லயும் 100க்கு 100 விழுக்காடு ரிசல்ட்டை உண்டாக்கியவருக்கு அந்த அம்மையாருக்கு கூட பணி நீட்டிப்பு கொடுக்க மறுக்கையே இந்த தேசிய கண்டிச்சு தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துறோம். அதே மாதிரி இன்னும் ஆசிரியர் பையன் மதிக்கிறது கிடையாது. நான் சொல்றதோட நீ கேட்கணும். தலைமை ஆசிரியர்கள் அவங்க போய் நிக்கிறாங்க, பொறுப்பாளர்கள் போறாங்க, நிக்க வச்சு பேசுறாங்க. உங்ககிட்ட நான் சொல்றது எதுவும் இல்லை, நான் சொல்றதே செய், இதை நடவடிக்கை எடுப்பேன். நீ வாங்கக்கூடிய சம்பளம் 2 சம்பளம், உனக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை 4 பேருக்கு கொடுக்கலாம். நான் கேட்கிறேன், இந்த அம்மா தர்மத்துக்கு இங்க வந்து வேலை செய்தா, இந்த அம்மா வாங்கக்கூடிய சலுகைகளை, இந்த அம்மா அனுபவிக்கக்கூடிய சலுகைகளை நாங்கள் பட்டியல் போட்டு நீங்க தாங்க மாட்டீங்க. அரசு பணத்தை எந்தெந்த வகையில் இந்த IAS ஆபீசர்கள் எல்லாம் சாப்பிட்டு ஏப்பமிடுகிறார்கள் என்ற பட்டியலை நாங்கள் போட்டோமோ நாடு தாங்காது. நீங்க போய் சின்சியரா வேலை செய்யக்கூடிய இந்த ஆசிரியர்களை இப்படி நீங்க பேசுவது சரியில்லை. அதை உடனடியாக நீங்கள் மாற்ற வேண்டும். அதேபோல நிர்வாகம் என்ற பெயர்ல ஏமாறுதல், நிர்வாகம் என்ற பெயர்ல நீங்க அதை டிரான்ஸ்பர் போடக்கூடிய காலம் எல்லாம் மாறியாச்சு. அதையெல்லாம் ரத்து பண்ணணும் கேட்கிறோம். அது உங்களுக்கு என்ன செய்யணும்? அல்லது நீங்க போட்டாலும் இன்னொரு வழியும்
சொன்னோம். நீங்க உடனடியே ரத்து பண்ணலன்னா கூட அந்த ஆர்டரை செப்டின் அபயன்ஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் என்றாவது ஆணைப்படுவேன் கேட்டோம். அதை கூட நாங்க மதிக்கல. நீ சொன்னது எப்படி நாங்க ஏற்க முடியும்? ஆகவே எங்களுடைய இந்த கோரிக்கை இன்னொரு கோரிக்கை வச்சோம். இந்த மாநகராட்சி பள்ளிகளை எல்லாம் அரசு கிட்ட ஒப்படைச்சிடு. அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க, அது அரசின் கொள்கைன்னு சொன்னாங்க. நாங்க முடிவெடுக்க முடியாது. அப்படின்னு அர்த்தம். நீதி கோரிக்கையில நீங்க முடிவெடுக்கலாம்ல, நீதி 3 கோரிக்கையில நீங்க முடிவெடுக்கலாம்ல. அதே போல பள்ளிக்கூடத்தை அநியாயமா வேற மேலே சொத்தை வச்சு பறிக்கிறீங்கல்ல. எந்த காரணம் வேண்டிட்டு மாணவர் எண்ணிக்கை அடிப்படையை கொண்டு பள்ளிகளை மூடாமல் சொல்றோம். அதை திறக்கிறதுல உங்களுக்கு என்ன தன்மை தவறு? ஆகவே இந்த கோரிக்கையெல்லாம் உடனடியாக இந்த தேசியவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் முதலமைச்சரை அவர்களை நாங்கள் கண்ணியத்தோடு கேட்டுக்கொள்கிறோம், மரியாதையோடு அவரை வேண்டி இறங்கி கேட்டுக்கொள்கிறோம். இந்த அம்மையாரை உடனடியாக இந்த மாநகராட்சி சென்னை மாநகராட்சி அந்த கல்வி துறையிலிருந்து அவர்கள் வேறு துறைக்கு எங்கிருந்து வந்தார்களோ அந்த துறைக்கோ அல்லது வேறு துறைக்கோ அவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும். அந்த அம்மையார் திரும்புவதற்கு ஒரு 10 நாள் அவகாசம் நாங்கள் கொடுக்கிறோம். அந்த 10 நாளுக்குள்ள இந்த 4 கோரிக்கைகளை அந்த அம்மையார் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் சென்னையில மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்கும். ஆசிரியர் அரசர்கள் எல்லாம் சேர்ந்து ஜாக்டோஜியோவும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை இந்த அம்மையாருக்கு எதிராக நடத்த வேண்டிய துர்பாட்சியம் ஏற்படும் என்பது இந்த கூட்டமைப்பு வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பாயவன் இந்த கூட்டமைப்பினுடைய NFD ஒரு பொறுப்பாளர் துணை ஆணையரா யாரும் எங்களுக்கு அந்த பேசல தேவையோ இல்லை. எங்க ஆசிரியர்களை தொட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீதிக்கு வருகிறேன் வந்துவிட்டு நான் 51 ஆண்டு கால பொது வாழ்க்கையில 3 முறை சரிக்கு போனவன். எல்லா அனுபவத்தை வந்தா எல்லாரையும் பார்த்தவர்கள் தான். இப்ப நான் சொல்றேன், நிர்வாகமார்கள் என்ன நிர்வாகமார்கள் எழுத்து பேசுறாங்க. எழுத்து பேசுறது இல்லையா? நீ கேட்ட கேள்விக்கு எங்க ஆசிரியர்கள் பதில் சொன்னா அது எழுத்து பேசுறதா? நீ புரியுறது தப்பு. திருநிர்வாகம் ஆயிட்டாலும் 58 வயசு 59 வயசு இவர்கள் எல்லாம் நிர்வாகமார்கள் பண்ணுறது. எங்களை நிர்வாகமார்கள் பண்றதுன்னா நாளையிலேருந்து அவங்கள வாட்ஸ்அப்ல சந்திக்கலாம். ஒவ்வொருத்தர் பேர ஆணையரை போட்டு இணை ஆணையரை போட்டு ஒவ்வொருத்தருடைய பலவீனங்களை பகிரமாக வெளியிடுகிறேன். சந்திக்க தயாரா? அப்ப உங்களே எங்களுக்கு நிர்வாகம் மாறுதல் என்றால் உங்களுக்கு என்ன மாறுதல் செய்ய வேண்டும்? அதனால உடனடியாக இந்த நிர்வாக மாறுதலை ரத்து செய்ய வேண்டும். 10 நாளா 5 நாளா தெரியாது, ரத்து செய்த ஆர்டர் வரணும். அதுக்கு அடுத்தாறு போன்று பணி நீடிக்கு என்ன ஆசிரியர் நியமனம் போட்டிருக்க தமிழ்நாட்டு எங்க போட்டிருக்க 5000 ஆசிரியர் காலியா இருக்கு. அவன் ஒப்புக்க பாதுகாக்கணுமா? பணி நீடிப்புங்கிறது அதுக்குள்ளே கடைசி வரையும் கொண்டு அந்த 4 ஆண்டு வரையும் பணி நீடிக்க வைக்கிறது. அந்த பணி நீடிப்பு செய்வதற்கு உங்களுக்கு என்ன இருக்கு? அதையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எச்சரிக்கையாக செய்யலாம்.